இப்ப வெட்டிவேர் மாலைக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தேவையான அளவுக்கு வெட்டிவேர் எடுத்துக்கணும். முதல் நாள் கொஞ்சம் தண்ணீல நல்லா ஊற வச்சு எடுத்து, அந்த தண்ணீல நல்லா வடிஞ்சற அளவுக்கு எடுத்துருங்க. ஏற்கனவே கடையில கிடைக்கிறது நமக்கு சுத்தமா தான் கிடைக்கும். அதுக்காக இல்ல, வாசனை இன்னும் கொஞ்சம் மிகுதியா இருக்கிறதுக்காக நம்ம இது பண்றது. கட்டுறதுக்கும் எளிமையா இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு எடுத்து நல்லா அந்த தண்ணிலாம் வடிஞ்சு இதானதுக்கு அப்புறம் வச்சுருங்க. 2 நாளுக்கு அப்புறம் நாங்க இந்த மாரி எடுத்துட்டு, அந்த மாரி சின்ன சின்னதா இப்ப பாப்பா கட் பண்றாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி கட் பண்ணிருவோம். இதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். கொஞ்சம் அந்த நமக்கு எந்த அளவுக்கு மாலைக்கு வேணுமோ, அந்த அளவுக்கு வேணுங்கிற அளவுக்கு கட் பண்ணணும். அதுக்கப்புறம் கட்டிட்டு, அதுக்கப்புறம் தான் மாலைய நம்ம கொண்டு போணும். அடுத்தது எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, வெட்டி வேருக்கு நமக்கு தேவையான சைஸுக்கு எல்லாம் சின்ன சின்னதா கரெக்ட்டா கட் பண்ணி குடுத்துருக்காங்க பாப்பா. அத நம்ம பூ கட்டுற மாரி நம்ம கட்டிக்கலாம். இது கொஞ்சம் வேலை அதிகமா தான் இருக்கும். இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம கட்டிக்கலாம். ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்சா டக்குன்னு இந்த வேலை முடிஞ்சிரும். இந்த மாரி நம்ம கொஞ்சம் நெறையவே கட்டணும். வெட்டி வேர நீங்க மூலிகைக்காகவும் பயன்படுத்தலாம், மாலைகளுக்காகவும் பயன்படுத்தலாம். இதனுடைய மதிப்பு கூட்டல்ங்கிறது நீங்க பல்வேறு விதமா நீங்க கொண்டு போலாம். பொதுவா அந்த காலத்துல குலதெய்வங்களுக்கு வெட்டி வேர்ல மாலை செஞ்சு போடுவாங்க. நீங்க இத ஒரு முறை செஞ்சுட்டீங்கன்னா, ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறை தண்ணீல நனைச்சு நனைச்சு எடுத்து நீங்க பயன்படுத்தலாம். வாசம் நல்லா இருக்கும். இந்த காலகட்டத்துல நிலவுக்கு, சுவாமி படங்களுக்கெல்லாம் நெறைய பேரு இந்த மாலைய அதிகமா ஆர்டர் பண்ணி கேட்டு வாங்குறாங்க. அதனால இது நமக்கு ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பும் கூட. பூ கட்டுறது ரொம்ப ஈஸி. பூ கட்ட தெரியாதவங்களுக்கும் கூட. இங்க பாருங்க. இது இப்படி எடுத்து நூல்ல வச்சுக்கிறீங்க. நான் நூல இப்படி கட்டுறேங்க. அப்புறம் இப்படித்தான். இந்த மாரி நீங்க கட்டிக்கலாம். இங்க பாருங்க. இந்த மாரி இது பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு உதிரவே உதிராது. இந்த மாரி நம்ம எல்லாத்தையுமே கட்டிட்டு, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இந்த மாரி நம்ம கட்டிக்கணும். பூ கட்டுற மாரி கட்டிட்டு, இத ஒவ்வொரு இதா நம்ம இந்த மாரி பார்த்துக்கங்க. இந்த மாரி எல்லாமே மறுபடியும் கட் பண்ணிறணும். ஒவ்வொரு பீஸா. அத நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். பாருங்க, இந்த பிசுறு எதுவும் இல்லாத மாரி. அதாவது இப்படி பூ கட்டினது கட்டியிருக்கோம்ல, இத நம்ம கட் பண்ணிட்டோமா? அதை கட் பண்ணிட்டு, நமக்கு மாலையோட மொந்தம், அதாவது அகலம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த நீளம் வச்சுக்கணும். சரிங்களா? இப்ப நம்ம இந்த பிசுறு எதுவும் இல்லாத அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்துக்கோங்க. அதெல்லாம் பாருங்க, ஒரே அந்த ஹைட்ல ஒரே இதுல வரும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம இது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தது நம்ம செய்யணும். சரிங்களா? இதுக்கு எப்படியும் ரொம்ப நேரம் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம வெட்டி வேர் கட்டுறதுக்கு தேவையானது எல்லாமே இந்த மாதிரி பூ கட்டுற மாதிரி கட்டிட்டு, நம்ம
கட் பண்ணி வச்சுட்டோம். எல்லாமே தனித்தனியா கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அடுத்தது நம்ம இந்த உள்ளன் நூல் வாங்கி இதையும் நம்ம தயார் பண்ணணும். இதுல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எந்த அளவு நான் இப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா ஒரே அளவுகள்ல கட் பண்ணியிருக்கேன். அவங்கவங்க கையில இந்த 4 விரலோட அளவு. ஓகேங்களா? இந்த இதுல ஆரம்பிச்சு இங்க முடியிற மாரி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இது கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாரி ரொம்ப டைட்டா இது இல்லாம 35 இது. ஓகேங்களா? இப்ப பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 34, 35. ஓகேங்களா? இந்த மாரி இத எடுத்துட்டு, கரெக்ட்டா இந்த சென்டர் பாயிண்ட்ல இதே நூல்ல அப்படியே பூ கட்டுற மாரி கொண்டு வந்துருங்க. ஓகேங்களா? மறுபடியும் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி ஒரு சுத்து சுத்திட்டு, மறுபடியும் பூ கட்டுற மாரி ஒரு முடிச்சு போட்டுருங்க அதுலயே. அதே நூல்லயே போட்டீங்கன்னா, வேல டக்குன்னு குயிக்கா முடியும். அதுக்கப்புறம் கட் பண்ணிரணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த இதெல்லாம் கொஞ்சம் இந்த மாரி கட் பண்ணி விடணும். அடுத்தது இந்த பகுதியிலயும் கட் பண்ணி விட்டுறணும். வெட்டி வேர பொறுத்தவரைக்கும், நம்ம தொட்டோம்னாலே வெற்றி தான். சரிங்களா? நீங்க எத வேணாலும் எடுத்துக்கலாம். வெற்றி வேர்ல இதுதான் செய்யணுங்கிற அவசியமே இல்ல. நெறைய பேரு வெட்டி வேர் அப்படின்னு தான் சொல்றாங்க. கிராமத்தோட வழக்கு அப்படி வந்திருக்கு. ஆனா, அதனுடைய பெயர் பார்த்தீங்கன்னா, வெற்றி வேர் தான். சரிங்களா? இந்த மாரி நம்ம எடுத்துக்கணும். இந்த இடத்துல ஆரம்பிக்காதீங்க. கொஞ்சம் இப்படி வச்சுக்கங்க. இப்படி கொண்டு வந்து இது பண்ணா தான் வேஸ்ட் ஆகாது. கரெக்ட்டா நமக்கு வந்துரும். டைட் பண்ணாதீங்க. இப்ப 35வது வந்துருச்சு. இதோட நிப்பாட்டாம, இங்க வரைக்கும் கொண்டு வந்துருங்க. அப்பதான் அது கரெக்ட்டா இருக்கும். சரிங்களா? இப்படி கீழ கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் மெதுவா கையில இருந்து எடுங்க. கரெக்ட்டா அந்த சென்டர் நடு பகுதியில கைய இப்படி வச்சுக்கிட்டு, நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த முடிச்சு போடணும். பூ முடிச்சு போடணும். போட்டுட்டு மறுபடியும் ஒரு சுத்து சுத்திட்டு, மறுபடியும் ஒரு முடிச்சு போடணும். அந்த பூ கட்டுற முடிச்சே தான். சரிங்களா? பூ கட்ட தெரிஞ்சா நமக்கு போதும். ரொம்ப ஈஸி. பூ கட்டுறது ரொம்ப ரொம்ப எளிமை தான். இந்த மாரி நீங்க கட் பண்ணிக்கலாம். வேற எதுவும் இல்ல. அடுத்தது இந்த பக்கத்துலயும் நீங்க கட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். 35 இல்ல 40 சுத்து சுத்திட்டீங்கன்னா தான், உங்களுக்கு அந்த இந்த இது நல்லா வரும். கலருக்கும் இதா இருக்கும். சரிங்களா? இது மொத்தம் எத்தன வேணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். கடைசியில கவுண்ட் பண்ணிட்டு நான் சொல்றேன். இப்ப நான் என்னென்ன நிறத்துல எடுத்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா, மஞ்சள் மற்றும் ரோஸ் இந்த 2 நிறத்துல எடுத்திருக்கேன். பச்சை இருக்கு. ஆனா பச்சை பயன்படுத்தலாமா அப்படின்னு நான் பார்த்தேன். ஆனா பச்சைய விட எனக்கு ரோஸும், மஞ்சளும் வச்சுக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. அதனால நம்ம பச்சைய வச்சுர்றேன். இதே மாரி ரோஸ்லயும், மஞ்சள்லயும் நெறைய நம்ம எடுத்து வச்சுக்குவோம். சரிங்களா? இந்த மாரி கட்டி எடுத்து வச்சுட்டு தான் நம்ம அடுத்தது எப்படி கொண்டு போகணுங்கிறத நம்ம பார்க்கலாம். மஞ்சள்ல ஒண்ணு பார்த்துக்கங்க.
ஓகேங்களா? மெதுவா எடுங்க. மெதுவா எடுக்கையில இந்த கை நழுவாம பார்த்துக்கங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கிற மாரி இருக்கும். பழக பழக ஈஸியாயிரும். நான் உங்களுக்கு வீடியோக்காக மெதுவா சொல்லிக் குடுத்துட்டுருக்கேன். அவ்வளோதான். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு முடிச்சு போடுறீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சுத்து சுத்திட்டு மறுபடியும் ஒரு முடிச்சு போடுறீங்க. இன்னொன்னு எக்ஸ்ட்ரா வேணுனாலும் கூட நீங்க போட்டுக்கங்க. ஓகேங்களா? அப்பவே இத கட் பண்ணி விட்டுருங்க. போதும். இந்த பகுதிகளையும் நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா சரி. வெட்டி வேரோட பலன்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. 1, 2லாம் இல்ல. அதே மாரி வெட்டி வேர நீங்க மதிப்பு கூட்டணும்னு நினைச்சீங்கன்னா, பல்வேறு விதங்கள்ல மதிப்பு கூட்டலாம். இப்படித்தான் இல்ல. மருத்துவ முறைப்படி, உணவு முறைப்படி, சாம்பிராணி, பூஜைகளுக்கு நீங்க பயன்படுத்தலாம். இந்த மாரி நெறைய இருக்கு. பலருக்கு வெட்டி வேரு சில இதுகளுக்கு பயன்படுத்துறதுக்கு அழகு சாதன பொருட்களுக்கு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உணவு முறைகள்லயும் கூட அத பயன்படுத்தலாம் வந்து பலருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கு. இப்படி இதுல நீங்க இத கட் பண்ணிட்டும் யூஸ் பண்ணலாம். கட் பண்ணாமயும் நீங்க வச்சுக்கலாம். நான் ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொரு இதா நான் இது பண்ணுவேன். இந்த மாலைக்கு நான் இந்த மாரி கட் பண்ணிர்றேன். சரிங்களா? இது எல்லாமே நம்மளோட ஒரு தனிப்பட்ட யோசனை தான். இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு அழகா இருக்கிற மாரி இருக்கும். கட் பண்ணணுங்கிற கட்டாயம் இல்ல. நீங்க கட் பண்ணாமயும் ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல கட் பண்ணியும் ஒண்ணு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது நல்லா புடிச்சிருக்கோ அத நீங்க எடுத்துக்கலாம். இல்ல இப்படி ஒரு முறை, அப்படி ஒரு முறை அந்த மாரி நீங்க எடுத்துக்கலாம். நீங்க இந்த மாரி நூலும் எடுத்துக்கலாம். நான் உல்லன் நூலே எடுத்திருக்கேன். நீங்க இதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, கோல்டன் கலர்ல இருக்கிற லேஸ் அத எடுத்துக்கலாம். நீங்க அதாவது இது நான் பிசினஸ்க்காக தான் இந்த மாரி நானு சின்ன சின்னதா இல்ல பெரிய பெரிய மாலை கட்ட போறீங்க அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, கோல்டன் கலர் லேஸ் எடுத்துக்கங்க. அது ஹோல்சேலா வாங்கிக்கங்க. சரிங்களா? இப்ப இந்த மாரி உல்லன் நூலும் நீங்க இந்த மாரி 1, 2ஆ வாங்காதீங்க. இது இருக்கிற 1 பாக்கெட் 2 பாக்கெட்டா இருக்கு பாருங்க. அதுலயே நீங்க 5 பாக்கெட் 10 பாக்கெட்டா வாங்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டு ஒரு இது மட்டும் இந்த மாரி வச்சு இப்டி நம்ம கட் பண்ணி, கட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? எப்பவுமே
கொஞ்சம் நூல் விட்டுட்டு தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஞாபகத்துல வச்சுக்கணும். இதுல தான் நம்ம கோர்க்கணும். இப்ப பாருங்க, இப்ப கட்டுனது அப்படியே நம்ம கோர்க்கணும். இதுலயே கட்டுற முறையும் இருக்குங்க. நெருக்கலா மாலை மாதிரி, சம்மங்கி மாலை மாதிரி கட்டுற முறையும் இருக்கு. இது நம்மளோட ஒரு தனிப்பட்ட ஒரு ஐடியாஸ் தான். நீங்க எப்படி வேணாலும் இதுல இது பண்ணலாம். ஆனா நல்லா நெருக்கலா நீங்க கட்டணும். சரிங்களா? இப்போ பொதுவா நீங்க ஹெர்பல் சாம்பிராணி, இல்ல ஊதுபத்தி, பூஜை சம்பந்தமான பொருட்கள் இதெல்லாம் சேல்ஸ் பண்றீங்க. ஆர்கானிக் ஸ்டோர்ல வச்சிருக்கீங்கன்னா, அதிகமான மக்கள் அடுத்து கேட்கறதுன்னு கேட்டீங்கன்னா, வெட்டிவேர் மாலை இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் கொஞ்சம் நீங்க இப்படி இருக்குனாலும் நீங்க அந்த இதை நல்லா இதா வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஈரம் பண்ணிக்கிட்டு செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நெருக்கமா கட்டுற முறையும் இருக்குங்க. அதையும் இன்னொரு நாளைக்கு காமிக்கிறேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் இதை நீங்க கட் பண்ணி இது பண்ணலாம், கட் பண்ணாமையும் நீங்க பயன்படுத்தலாம். வெட்டிவேரோட ஆன்மீக பலன்கள் உங்களுக்கு நிறைய இருக்கு. இதுதான் இவ்வளவுதான்லாம் இல்லை, நிறைய இருக்கு. அதை நீங்க கொஞ்சம் தேடி தெரிஞ்சு வச்சுக்கோங்க நிறைய. சரிங்களா? பொதுவா இது நல்லது அப்படின்னு பொதுவா சொல்றதை விட அது எது எதுக்கெல்லாம் நல்லது, அது எப்படி எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற இந்த மாதிரி விவரங்களை நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாரும் வெட்டிவேரை வெறும் மாலைக்கு மட்டும்தான், இல்ல மூலிகை சாம்பிராணிக்கு மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதை நீங்க மதிப்பு கூட்டல் விதத்துல நீங்க கொண்டு போறீங்கன்னா பல்வேறு வகைகளை அதை நம்ம பயன்படுத்தலாம். இப்ப கைவினை பொருட்கள்லாம் நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. வெட்டிவேர்ல இருந்து எடுக்கக்கூடிய ஆயில் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு இது இருக்கு. அந்த எசென்சியல் ஆயில் பாத்தீங்கன்னா காஸ்மெட்டிக் இதுல ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு. அதிகமான லாபம், அதாவது வருமான வாய்ப்பு கொடுக்கற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நீங்க கட்டிக்கங்க. நமக்கு தேவையான உயரத்துக்கு நம்ம இதுக்கு வச்சுட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கலரை அதே மாதிரி கோர்க்கணும். நடுவு பகுதிகளில் வச்சு மெதுவா எடுங்க. அப்பதைக்கு நல்லா இதை விரிச்சு விட்டுக்கோங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இதை கட் பண்றது ஒரு மெத்தேடு, கட் பண்ணாத ஒரு மெத்தேடு. இங்க பழனி ஏரியாவில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பங்குனி மாசத்துல காவடிக்கு போற மக்கள் அதிகம். எல்லா கிராமத்து மக்களும் போவாங்க. சரிங்களா? அவங்களுக்கு இந்த இதை எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த காவடி கட்டுற அந்த கயிறு இங்க அதிகமா செஞ்சு சேல்ஸ் பண்ணுவாங்க. இப்ப அந்த முறையில தான் இந்த உள்ளன பயன்படுத்துவாங்க அதிகமா. இப்ப எத்தனை யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. 1, 2, 3, 4. நல்லா நெருக்கலா கொண்டு வந்துடலாம். நீங்க தேர்ந்தெடுக்கிற கலர் நல்லா அப்படியே எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா நல்லா பிரைட்டா இருக்கிற மாதிரி இருக்கணும்.
இதே இது ரெட் போட்டீங்கன்னா அந்த அளவுக்கு, சிவப்பு நிறத்துல போட்டீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு எடுத்து குடுக்காது. அந்த காவடி கயிறுக்கு இந்த மாரி தான் உள்ளன் நூல கட் பண்ணி பயன்படுத்துவாங்க. அதனால எங்க கிட்ட வர்றவங்க அந்த மாரி தான் கேட்பாங்க. அதனால நாங்க இத கட் பண்ணி தான் நாங்க வெட்டிவேர் மாலை தயார் பண்ணுவோம். நீங்க ரோஸ்க்கு பதிலா என்ன பிரைட்டான கலர் வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். அதனால அந்த இத விரிச்சு விட்டுருங்க. அதுதான் அழகு குடுக்கும். எனக்கு சரியா கொஞ்சம் தெளிவா சொல்றதுக்கு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு செய்யறதுக்கு தெரியுது. இந்த மாலைய பொறுத்தவரைக்கும். ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா, ஒரு முறைக்கு 2 முறை நீங்க வீடியோ பார்த்துக்கங்க. வியூஸ்க்காக சொல்லலங்க. புரியாத பட்சத்துல 1க்கு 2 முறை பார்த்துக்கங்க. வெட்டிவேர் மாலை கட்டுறதுல உங்களுக்கு நெறைய வெரைட்டிகள் இருக்கு. இந்த முறை தான் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. நெறைய முறைகள் இருக்குங்க. ஓகேங்களா? இது கொஞ்சம் ஆரம்ப காலகட்டத்துல செய்யறவங்களுக்கு எளிதான முறை. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு நீளத்துக்கு நான் கட்டிட்டேன். இத எடுத்துர்றேன், கட் பண்ணிர்றேன். இதுலயே நீங்க கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா, இந்தா பாருங்க. சின்ன மாலையா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஆனா நான் இது ஒரு சைடுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் பெரிய மாலையா போடுறேன். இதுல நெறைய மெத்தேட் இருக்கு. இருக்கிறதுலயே ரொம்ப ஈஸியா செய்யற மெத்தேடு தான் நான் உங்களுக்கு இது காமிச்சிருக்கேன். இதுல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி ஒரு இத வச்சுட்டு கட்டிறணும். 1ங்கிறது 2 முடிச்சு போட்டுருங்க. ஓகேங்களா? இப்ப இந்த இதுல நீங்க கோல்டன் கலர் நூலையும் கூட வச்சு நீங்க தைக்கலாம். சாரி கட்டலாம். அந்த கோல்டன் கலர் நூல்ல நீங்க வச்சு இது பண்ணும் பொழுது இந்த நிறம் உங்களுக்கு வெளியில தெரியாது. அத கொஞ்சம் நீங்க கவனிச்சுக்கங்க. அடுத்தது இதே மாரி ஒண்ணு கட்டிறலாம்.
இது பார்த்தீங்கன்னா குஞ்சம். இதுக்கு கீழே அடியில இந்த மாதிரி பூ கட்டுற மாதிரி ஒன்று கட்டிருங்க. நான் அப்பதான் கோர்க்கிறது கீழே விழுகாம இருக்கும். சரிங்களா? அப்புறம் இதை நான் ஊசியில கோர்த்துக்கிறேன். கவனிச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப கொஞ்சம் முக்கியமானது. குஞ்சத்தையும் 2, 3 விதமா பல விதங்களா நம்ம கொண்டு போய்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச டெக்கரேஷன் நிறைய பண்ணலாம். சரிங்களா? இப்ப இந்த அது என்னது டெய்லரிங்க்கு பயன்படுத்தக்கூடிய பல பொருட்களை பயன்படுத்தி நீங்க இன்னும் அழகுபடுத்தலாம். சரிங்களா? குஞ்சலத்துல 2, 3 விதங்கள் இருக்கு. நான் ரொம்ப சிம்பிளான மெத்தேடு மட்டும்தான் இன்னைக்கு நான் காமிக்கிறேன். இந்த மாலையை கிட்டத்தட்ட ஒரு 3 வருடத்துக்கு பயன்படுத்தலாம். ஆனா ஒரு 3 மாசம், ஒரு 4 மாசத்துக்கு அப்புறம் தண்ணியில நனைச்சு எடுத்து பயன்படுத்தினாங்கன்னா நல்லா இருக்கும். உள்ள நூலுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, லேஸ், கோல்டன் கலர் லேஸ் பயன்படுத்துங்க. இன்னும் லைஃப் நல்லா வரும். பாருங்க, இந்த அளவுக்கு கொஞ்சமா இது பண்ணிட்டு அடுத்தது அடுத்தது எல்லோ. அடுத்தது இந்த ரோஸ். அவ்வளவுதான். இந்த குஞ்சத்தை நான் கொஞ்சம் ஹைட்டா எனக்கு வேணும்ட்டு நான் ஹைட் பண்ணியிருக்கேன். இதே இதுல நீங்க கொஞ்சம் ஹைட்டு கம்மியா கூட வச்சுக்கலாம். ஹைட்டு கம்மியா வைக்கல இன்னும் அழகா இருக்கும். இது நகர்ந்து வராம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வெட்டி வேர் ஒன்று கட்டினதை வச்சு நல்லா டைட் பண்ணிக்கிறேன். ஒண்ணுங்கிறது 2 முடிச்சு போட்டு வைக்கிறேன். ஓகேங்களா? இது உங்களோட டேஸ்ட் தான். இந்த வெட்டி வேரோட அளவு கம்மியா வச்சுக்கிட்டீங்கனாலும் நல்லா இருக்கும். இல்ல வெட்டி வேரை விட்டுட்டு இந்த இது மட்டும் நீங்க நிறைய கொஞ்சமா இந்த உள்ள நூலை மட்டும் பயன்படுத்திக்கிட்டீங்கனாலும் நல்லா இருக்கும். உங்களோட டேஸ்ட் இது. சரிங்களா? எப்பவுமே நம்ம கொஞ்சம் இந்த கழுத்து பகுதிக்கு நம்ம நல்லா நீளமா நூல் விட்டுறணும். நான் 2மே சம அளவுல போட்டிருக்கனால உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இருக்கிற நூல் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, இப்படி ஒரு முடிச்சு போடுங்க. அதாவது நல்லா பார்த்துக்குங்க. இப்படி முடிச்சு போடுங்க. நல்லா டைட் பண்ணிட்டு 1ங்கிறது 2 முடிச்சு போட்டுருங்க.
இந்த 2 நூலை சேர்த்திக்கங்க. ரெண்டு நூலை சேர்த்திட்டு இந்த இதுல இந்த குஞ்சத்தோட இந்த நூலை ஜாயின் பண்ணிடுங்க. பாருங்க. இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணி நல்லா முடிச்சு போட்டுருங்க. அவ்வளவுதான். இனி இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல்களை கட் பண்ணி விட்டுருங்க. பாருங்க, உங்களுக்கு வெட்டி வேர் மாலை அற்புதமா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப அந்த அளவுக்கு அழகா இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ரொம்ப சிம்பிளா எனக்கு என்னோட தேவைக்கு நானு தயார் பண்ணியிருக்கேன். ரெடி ஆயிடுச்சு. வெட்டி வேர் மாலை தயாராயிருச்சுங்க. பொதுவா இந்த மாலையை எதுக்காக கோவில்களுக்காகவோ இல்ல குலதெய்வத்துக்காகவோ கொண்டு போய் சாத்துவாங்கன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு வேலையோ இல்ல செயல்லயோ ரொம்ப காலதாமதமா நடந்துகிட்டு இருக்கு, அது சீக்கிரமா நடக்கணும், அதுல எனக்கு ஒரு வெற்றி வேணும் அப்படிங்கிற அந்த காலகட்டத்துல அவங்களுக்கு விருப்பமான சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வெற்றி வேர் மாலையை கொண்டு போய் மாலையா சாத்துவாங்க. தயாராயிடுச்சுங்க. கோயிலுக்கு கொண்டு போய் சாத்திரலாம். பாலாம்பிகை கோயிலுக்கு கொண்டு போலான்னு இருக்குங்க. ஒவ்வொரு வீடியோ பற்றிய விலை விவரம், இன்னும் அத சார்ந்து இன்னும் அதிகமான விவரங்கள் தெரிந்து கொள்ள நமது வாட்ஸ்அப் குரூப் மற்றும் டெலகிராம் குழுவுல இணைஞ்சுக்கங்க. இதே மாதிரி உங்களுக்கான அடையாளத்தை ஏதாவது ஒண்ண உருவாக்கிக் கொள்ளுங்கள். அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.